டிஎம்கேக்கு நான் சொல்றேன், நீங்க மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அரசு மதுபான கடைகளை மூடுனீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். திருமாவளவன் அவர்கள் எதை திண்டால் தன்னுடைய பித்தம் களையும் என்பது போன்று அவருடைய நிலைப்பாட்டை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. அவர் நிச்சயமா மது குடிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதனாலதான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. ஏன்னா மது குடிப்பவர்கள் தான் இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக ஒரு கருத்தை பேசி இன்னொரு கருத்துக்கு மாற்றம் செய்வாங்க. ஒரு பக்கம் அவர் என்ன பேசுறாரு, எங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் நாங்கள் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை அழைப்போம், அதிமுகவை நாங்கள் அழைப்போம், இதெல்லாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறார். அடுத்த நாள் என்ன பேசுகிறாருன்னா, விஜயே வந்தாலும் சரி திமுகவை தோற்கடிக்க முடியாது, அப்போ அதிமுகவை நாங்கள் அழைப்பது அது முறையை வேற மாதிரி தான் கூப்பிடலான் இருக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் பின்வாங்குறாருன்னா வெளிப்படையாக தெரியுது, திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக இணைந்து கொண்ட ஒரு மனிதர் திருமாவளவன் திடீர்னு அவர் தன்னை சுயமரியாதை உள்ளவனாக காட்டிக்கொண்டு ஊடகத்தில் ஒரு 2 நாள் பேசுனதுமே அவரை தனியாக வச்சு என்ன மாதிரியான அட்வைஸை திமுக பண்ணணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அவர்களுக்கு பண்ணியிருப்பார்கள். அதன் விளைவு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு முன்னால் தன்னுடைய நிலையை மாற்றி மீண்டும் திமுகவிற்கு செம்பு தூக்கக்கூடிய வேலையும், வழக்கம் போல அதிமுகவுடைய எதிர்ப்பு மனநிலை, ஆட்சியை மீண்டும் திமுக பிடிக்கும் என்பது போன்ற பேச்சுக்களும், விஜயை வேண்டுமென்றே எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டும், இதெல்லாம் உண்மையாகவே நகைச்சுவையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இந்த குடிப்பழக்கத்தை எதிர்த்து பேசுவதும், இந்த குடிக்கு எதிராக அவர்கள் ஒரு மகளிர் மாநாடு நடத்துவதும் அது ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது, விந்தையாக இருக்கிறது. இவர்கள் தங்களை முதலில் திருத்தி கொண்டு தங்கள் சமூகத்தை திருத்தி கொண்டு பிறகு பொதுவெளிக்கு வந்தால் அது சிறந்ததாக இருக்கும். இல்லை என்றால் இது போன்ற நாடகங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள். குறிப்பாக திமுகவிற்கு மிகப்பெரிய அடிவருடி வேலை செய்யக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் பிற கட்சிகளை இதுபோன்று பொதுவெளியில் நீங்கள் எல்லாம் வரலாம் என்று அழைப்பதும், அதன் பிறகு மடங்கி சுருண்டு நான் திமுகவுடைய விசுவாசி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதும் மக்கள் பார்த்து பார்த்து சலித்து போன ஒன்று என்பதனால திரும்பவும் சொல்லுகிறேன், அவர் மது குடிக்க மாட்டார் என்று நம்புகிறேன். ஆனாலும் அப்படிப்பட்ட மது குடிப்பவர்கள் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேசுகிறார் என்றால் முதலில் அவர் தன்னை திருத்தி கொண்டு தன் சமூகத்தை திருத்தி கொண்டு பிறகு பொதுவெளியில் வரட்டும், மது ஒழிப்பை பேசட்டும், நாங்களும் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். இந்த மாநாட்டில் மதவாத கட்சிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் குறிப்பிட்டு சொல்றாரு சார்? பொதுவாக திருமாவளவன் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் மதவாத கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியும், சாதியவாத கட்சி என்று பாட்டாளி மக்கள் கட்சியும் பேசுகிறார். நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், பல இடங்களில் பேசியிருக்கேன். திருமாவளவன் அவர்கள் என்னை பற்றி கூட ஒரு பொது வெளியில் தவறான முறையில் இஸ்லாமிய மக்கள், பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபைகளில் ஒரு அருவருக்கத்தக்க விதத்தில், அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒற்றை வார்த்தைகளில் பேசியிருக்கிறார். நாங்கள் வெளிப்படையாக என்ன சொல்கிறோம்னா, திருமாவளவன் அவர்களுக்கு திராணி இருந்தால், திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ள இந்த காட்டுமிராண்டி கும்பலில் அவர் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னை இந்துவாக அடையாளப்படுத்தி கொண்டு வந்தாலும் அல்லது கடவுளே இல்லை என்கிற நிலையில் வந்தாலும், மதவாதம் என்றால் என்ன, மதவாதத்தை பாஜக பேசுகிறதா அல்லது திமுக பேசுகிறதா, மதவாதத்தின் பிரச்சனைகளை தூண்டுவது திருமாவளவனா பாரதிய ஜனதா கட்சியா, மதவாதம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை பிளவுபடுத்துவது திருமாவளவனும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் அதன் பின்னணியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பொது விவாதத்திற்கு நான் அழைக்கிறேன். திராணி இருந்தால் திருமாவளவன் வரட்டும், அல்லது அவருடைய கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் யாராவது இருந்தால் தாராளமாக வரட்டும். பொது வெளியில் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். விவாதத்திற்கு வராமல் சும்மா வாய்ச்சொல் வீரனடின்னு இருந்தால் எடுபடாதுங்க. இதே மாதிரி திருமாவளவன் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார், பாஜக அலுவலகத்திற்கு செல்வோம் அப்படின்னு. திரு அண்ணாமலை அவர்கள் அலுவலகத்திலே கமலாலயத்திலே வெயிட் பண்ணார். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்கன்னு கூப்பிட்டாரு, வரலை. எந்தோ புத்தகம் தரேன்னு சொன்னாங்க, புத்தகமும் தரலை. அவர்கள் தந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு மாற்று புத்தகம் நாங்களும் கொடுத்துருக்க போகிறோம். அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை இது போன்ற வெற்று பேச்சுக்களை விடுத்து விவாதத்திற்கு, பொது விவாதத்திற்கு வருவாரையானால், பாரதிய ஜனதா கட்சி என்பது சமூக நீதியின் அடிப்படையில் அனைத்து மதங்களையும் அரவணைக்கிற ஹிந்துத்வா என்கிற ஒரு புனிதமிக்க சித்தாந்தத்தில் நாங்கள் செல்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கும், இந்த நாட்டை சுரண்டுகிற, நாட்டை அவமானப்படுத்த நினைக்கிற, நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை சீரழிக்கிற கும்பல்களோடு சேர்ந்திருக்கிற திருமாவளவனுக்கும் புரிய வைப்போம்.
நிச்சயம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். திருமாவளவன் தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.